விஜய் அவருடைய இல்லத்தில் பட்டினப்பாக்கம் இல்லத்திலிருந்து புறப்படும் பொழுது சோக முகத்துடன் கிளம்பினார். ஆனால் இன்று அவர் புறப்படும் பொழுதே அவருடைய முகத்தில் ஒரு பொலிவும் மகிழ்ச்சியும் காணப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது. தனக்கு கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு கிடைத்திருப்பது மட்டற்ற மகிழ்ச்சி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் செயலாளர் பாலகிருஷ்ணனை சந்தித்து கூறியிருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது மிக முக்கியமாக கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் பாலகிருஷ்ணன் கூறியது 2 விடயங்களை கூறியிருக்கிறார். அதில் மிக முக்கியமானது ஒன்று, தனக்கு கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு இந்த இக்கட்டான சூழலில் கொடுத்தது மட்டற்ற மகிழ்ச்சி என்று விஜய் பாலகிருஷ்ணனிடம் கூறியிருக்கிறார். அந்த கருத்தினை அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியிருக்கிறார். ஆகவே நாளை 11 மணி அளவில் பதவியேற்பு விழா ஆளுநர் மாளிகையில் நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகிருந்தது. நாளை பதவியேற்பு விழா நடைபெறுகிறது என்று பாலகிருஷ்ணனும் கூறி உறுதிப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நாளை விஜய் முதலமைச்சராக பதவியேற்கிறார். தற்போதைய மிக முக்கியமான செய்தியாக அதை பார்க்கலாம். நாளை 11 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் விஜய் பதவியேற்கிறார் முதலமைச்சராக. இந்த நேரத்திற்கான மிக முக்கியமான செய்தி அது. அது மட்டுமல்லாமல் கடந்த 3-4 நாட்களாக தமிழ்நாடு அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு. அதே நேரத்தில் பெரும்பான்மை இல்லாத ஒரு ஆட்சிக்கு அதாவது ஒரு கட்சியை எப்படி நான் பதவி பிரமாணம் செய்து வைப்பது என்று ஆளுநர் கேள்வி. அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிறது, ஏன் பதவி ஏற்க விடாமல் ஆளுநர் தடுக்கிறார் என்று எதிர்க்கட்சிகளுடைய குரல் ஒருபுறம். ஏன்னா பல முன்னுக்கு பின்னாக பல பேச்சுக்கள் இருந்தாலும் அது அனைத்தும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு தற்பொழுது வந்திருக்கிறது. விஜய் 108 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் 5 இடங்கள் 113, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 என அவர்கள் 4 கொடுத்திருக்கிறார்கள். IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுக என்ன கூறுகிறதோ அதுதான் என்று கூறி வந்தார்கள். தற்பொழுது அவர்களும் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக பார்க்க வேண்டும் என்றால் 118 இடங்கள் கிடைக்க வேண்டும். ஆனால் 118ஐயும் கடந்து விஜய்க்கு கிடைத்திருக்கிறது என்பதுதான் தற்பொழுதைய மிக முக்கியமான செய்தி. வழக்கமாக 118 இடங்கள் இருந்தால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் 118ஐயும் கடந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது என்றால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, IUML 2 என்று பார்க்கும் பொழுது 6, விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 என்று பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 8 இடங்கள் கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் 5, கிட்டத்தட்ட காங்கிரசுடைய 5ஐயும் சேர்த்து பார்க்கும் பொழுது 13 கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு கிடைத்திருக்கிறது. 108 விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே 108 இது ஒரு 13 ஒருங்கிணைந்து பார்க்கும் பொழுது 118ஐயும் கடந்திருக்கிறது. ஆகவே விஜய்க்கு பெரும்பான்மையும் கடந்து 1 அல்லது 2 தொகுதிகள் மேலே கிடைக்கக்கூடிய அளவுக்கான இந்த வாய்ப்பு என்பது அமைந்திருக்கிறது. ஆகவே பெரும்பான்மை கிடைக்குமா என்று கேள்விகள் எழுப்பப்பட்ட இந்த சூழலில் பெரும்பான்மையும் கடந்து ஆதரவு விஜய்க்கு கிடைத்திருக்கிறது. ஆட்சி அமைக்கிறார் விஜய், முதலமைச்சராக மாறுகிறார் விஜய். நடிகராக இருந்த விஜய் அதன் பிறகு அரசியல் கட்சி தலைவராக மாறினார், முதலமைச்சராக மாறுகிறார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நாளை முதல் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் என்று கூறக்கூடிய அளவிற்கு விஜயுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது நகர்ந்திருக்கிறது. திரையுலகத்தில் ஜொலித்துக் கொண்டிருந்த விஜய் கட்சி துவங்கினார். ஒரு பெரும் கூட்டத்தை என்னுடைய தொண்டர்கள் என காண்பித்தார். அதன் பிறகு ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறினார்கள். பொதுமக்கள், சாமானியர்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் என அனைவரும் வாக்களித்தார்கள். 108 இடங்கள், அதாவது 2 திராவிட கட்சிகளையும் கடந்து சதவீத அடிப்படையில் உச்சத்தை தொற்றிருக்கிறார் விஜய் என்று பார்க்கப்பட்டது. இருந்த போதிலும் பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்ற ஒரு பரபரப்பு இருந்த நிலையில் தற்பொழுது உண்மையாகவே 118 சீட்டுகளையும் கடந்து அவருக்கு ஆதரவு கிடைத்திருக்கிறது. ஆளுநர் நாளை பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் அமைந்திருக்கிறது. ஆகவே விஜயுடைய நகர்வு என்பது அமைதியாக நகர்ந்திருந்தாலும் தற்பொழுது அது உச்சத்தை தொற்றிருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு கொடுத்தது மட்டற்ற மகிழ்ச்சி என்று கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனிடம் கூறியிருக்கிறார். அதே போல பொருளாதாரத்துடைய அறிஞர் கார்ல் மார்க்ஸுடைய சிலை இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தில். அவருடைய பாதங்களில் பூக்கள் தூவி மரியாதை செலுத்தினார் விஜய். ஆகவே காம்ரேட்டுடைய சிலைக்கு நான் மரியாதை செலுத்த வேண்டும் என்று விஜய் வந்து மரியாதை செலுத்திவிட்டு சென்றார் என்று கம்யூனிஸ்டுகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்றால் கார்ல் மார்க்ஸுடைய சிலையை கம்யூனிஸ்டுகள் பெரிய ஒரு உச்சமாக பார்ப்பார்கள். அவர்களுடைய சித்தாந்தத்தினுடைய தத்துவத்துடைய மிக முக்கியமான தந்தையாக கார்ல் மார்க்ஸ் இருக்கிறார். அவருடைய சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு சென்றதை பெருமை கொள்கிறோம் என்று கம்யூனிஸ்டுகள் கூறக்கூடிய அளவிற்கான ஒரு நிகழ்வும் இங்கு நடைபெற்றது. ஆகவே ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது நாளை முதலமைச்சராக பதவியேற்கிறார் விஜய். நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மொத்தமாக நகர்ந்திருக்கிறது. நாளை பழைய தர்பார் ஆளுநர் மாளிகையில் இருக்கிறது. தற்பொழுது அது பாரதியார் மண்டபம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. அங்கு பதவியேற்பு விழா நடைபெறுவதாக கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வமாக
ஆளுநர் மாளிகையிலிருந்து சற்று நேரத்திற்குள்ளாக அந்த அறிக்கை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் மாளிகையிலிருந்து அந்த அறிக்கை வெளியானதால் அதிகாரப்பூர்வமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அர்லேக்கர் இன்று இரவு கேரளா புறப்பட இருந்தார். அந்த தகவலும் தற்பொழுது அவர் தமிழ்நாட்டில் தான் இருந்து வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. ஆகவே நாளை இந்த பதவியேற்பு விழா நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 11 மணிக்கு நாளை தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பதவியேற்கிறார். நித்யானந்தன், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.